கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வசனத்தை இருதயத்தில் கொண்டு போகிற இந்த வல்லமையான நிகழ்ச்சியில் வந்திருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறோம். இன்றைக்கி இருதயத்துக்குள்ளாக வார்த்தையை கொண்டு போகிறோம். அற்புதமான ஒரு ஜெபம், தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தை நம்ம பண்ண போகிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய தேவைகள் இருக்கும். ஆனால் தேவ சித்தத்தை கண்டுபிடித்து அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே தேவைகள் உள்ள மனிதர்கள். வேதம் சொல்லுகிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். அப்படி என்றால் வஸ்திரத்துக்காக, உணவுக்காக, வீட்டுக்காக, இடத்திற்காக, நல்ல ஒரு வாழ்க்கைக்காக, எல்லாவற்றுக்காகவும் எலியாவும் என்ன செய்தார்? பாடுபட்டார். அவர் ஒரு விசை ஆகாரம் இல்லாமல் பஞ்சத்தில் அடிபட்டு ஒரு எளிமையான விதவையின் வீட்டுக்கு கூட போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு. காரணம், பாடுள்ள மனிதர். இதே போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் அந்த தேவையை தேவனை வருத்தப்படுத்தாமல் வேத வசனத்தை கொண்டு கரெக்டாக ஜெபித்து அதை எப்படி பெற்றுக்கொள்ள நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்? பார்க்க போகிறோம், ஜெபிக்க போகிறோம். எத்தனை பேருக்கு தேவைகள் இருக்கிறது, எத்தனை பேருக்கு அது போராட்டமாக இருக்கிறது. பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? அவங்க தேவையை வைத்து உங்களை சோர்வுபடுத்துவான். உங்களுக்கு எது இல்லையோ அதை காட்டி சோர்வுபடுத்துவான். இன்றைக்கி கிறிஸ்தவத்துக்குள்ளாக ஒரு பெரிய புரட்டான ஒரு சத்தியம் இருக்குது தேவஜனங்களே. நம்ம தேவைகளுக்காக ஜெபிக்கக்கூடாது என்று. அன்னன்னைக்குள்ள தேவைக்கு நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. நமக்கு என்ன தேவைன்னு பிதாவாகிய தேவனுக்கு ஆரம்பத்திலே தெரியும். ஆனால் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்மளுடைய ஃபார்முலாவாக இருக்குது. ஆண்டவர் பொருளாசையை வெறுக்கிறாரு, பண ஆசையை வெறுக்கிறாரே தவிர உங்களுக்கு தேவையானதை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஒரு விதவை ஒரு நியாயாதிபதியை அடிக்கடி போய் என்ன செய்தாங்க? அவங்க கேஸுக்காக, அவங்களுடைய போராட்டத்துக்காக செயல்படுங்கன்னு கேட்டதுனால அந்த விதவையினுடைய அனுதின பெட்டிஷன், அனுதினம் கோரிக்கையை நிறைவேற்றுறதுக்காக அதை நிறைவேற்றி அந்த நியாயாதிபதி என்ன செய்தான்? அந்த நீதிபதி அதை முடித்து கொடுத்தான். காரணம், அனுதினமும் இவள் என்னை அலட்டுகிறாளே, அனுதினமும் இவள் தன் கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறாளே என்று சொல்லி அந்த கன்சிஸ்டன்சிக்காக, அந்த தொடர் செயலுக்காக அந்த நீதிபதி இரக்கம் செய்தான். அதே போல நம்ம நியாயாதிபதியாகிய தேவன் நம்ம அனுதினமும் கர்த்தர்கிட்ட போகும்பொழுது, பரலோகத்தின் கதவை ஜெபத்தின் மூலமாக தட்டும் பொழுது அவர் திறக்காமல் இருப்பாரா? கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னார். நீங்கள் தேடாமல் இருந்தால் எப்படி கண்டடைவீர்கள்? தட்டாமல் இருந்தால் எப்படி திறக்கப்படும்? தேவ ஜனங்களே, அதனால கேட்கணும், தட்டணும், நம்ம தேடணும், அப்பொழுதுதான் கொடுக்கப்படும். பவுல் சொல்லுகிறார், நான் ஜெபத்தில் போராடுகிறது போல நீங்கள் என்னோடு போராடுங்கள். வேதம் சொல்லுகிறது, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்வார்கள். தேவ ஜனங்களே, வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லுகிறது, இருக்கிறவனுக்கு இன்னும் கூட கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு இருக்கிறதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்படி என்றால் என்ன? வேதம் தவறாக சொல்லுகிறதா? இல்லாதவன்கிட்ட தானே கொடுக்கணும், ஏன் இருக்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால்? தேவ ஜனங்களே, ஒருவேளை உங்க வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஜெபிக்காமல் இருந்தால் உள்ளதும் உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் போய்விடும். ஏனால் ஜெபம் தான் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. ஆனால் ஒரு வீட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. ஜெபிக்கும் பொழுது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறது, திரும்பி ஜெபிக்கும் பொழுது திரும்பவும் கொடுக்கப்படுகிறது. ஆனால் இல்லாதவர்களுடைய வீட்டில் தானாக வந்து விடுமா என்று கேட்டால் அது வராது. தேவஜனமே, நாம் ஜெபிக்க வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது. திஸ் இஸ் கால்டு ரூல்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இதுதான் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையிலுள்ள விதிமுறை. ஹல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணலாமா? இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது ஒரு வல்லமையான ஜெபம். அது தேவ சித்தத்தை அறிந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள தேவைகளை கர்த்தருக்கு சமூகத்தில் கேட்கறது. அப்போ தேவ சித்தத்தை அறிந்து நம்ம ஜெபிக்கும் பொழுது தான் ஆசீர்வாதம். தேவ ஜனங்களே, நம்ம சில வசனங்களை வாசித்து நம்ம என்ன செய்ய போகிறோம்? வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போய் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் ஆதியாகமம் 24 எடுத்துக்கொள்ளலாம். அது ஒரு அற்புதமான அதிகாரம். அதில் ஆபிரகாமுடைய மகனுக்கு திருமண ஏற்பாடு நடக்கிறது. அந்த திருமண ஏற்பாடு எடுத்து செய்த ஒரு நபர் எலியேசர். அப்ப அந்த எலியேசர் தன்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய மகனுக்கு நல்ல ஒரு பெண்மணியை கண்டுபிடிக்கிறதற்காக தேவனையே சார்ந்து கொண்டாரு. தேவ ஜனங்கள், ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வருகிற வரைக்கும் நீங்கள் தேவனை சார்ந்துதான் இருக்கணும். அது ஒரு ஊழிய ஆசீர்வாதமா இருக்கலாம், அது ஒரு வீடு கட்டுறனுடைய ஆசீர்வாதமா இருக்கலாம்,
அது எந்த ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒரு பொருளாதார ஆசீர்வாதம், ஒரு பிசினஸ்னுடைய ஆசீர்வாதம், ஒரு குழந்தை பாக்கியம், ஒரு திருமண தடை மாறுறது, இது நடந்து தீரும் மட்டும் நீங்கள் தேவ ஆலோசனையை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவ ஜனங்களே. இல்லை என்றால் அது உங்க கிட்ட வராது. நீங்க அதை தேடி போவீங்க, அது உங்களை விட்டு தூரம் போகும். நீங்க கிட்ட போக போக அது தூரம் போய்கொண்டே இருக்கும். ஒரு சூரியனை தொடலாம் நீங்க போய்கொண்டே இருந்தீங்கன்னா அது உங்களை விட்டு தூரம் போய்கொண்டே இருக்கிறது. அதே போல என்ன ஆகும், நாம் அதை தொட்டு விடலாம் என்றால் அது முடியாது. அதாவது கடலும் வானமும் சந்திக்கிறது போல கடல் கரையில் போய் நிற்கும் பொழுது தெரியும். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நீங்கள் தூரமாக கண்ணோக்கி பார்க்கும் பொழுது கடலும் வானமும் சந்திக்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும். அங்கே பார்த்தா கடலும் வானமும் தொடுகிறது போல ஒரு காட்சி இருக்கும். ஆனால் நாம் எவ்வளோ தூரம் சென்றாலும் கடலும் வானமும் சந்திக்காது. கண்டால் அதை போல இருந்தது, ஆனால் கடலும் வானமும் ஒரு நாளும் சந்திப்பதில்லை. ஆனால் நமக்கு அந்த தூரம், அந்த வெகு தூரம் அவ்வாறாக காட்சியளித்தது. இதே போல தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆசீர்வாதம் காட்சியளிக்கும், ஆனால் தொடப்போனால் அது தூரமாக செல்லும். காரணம் ஒன்றே ஒன்றுதான், நாம் தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கவில்லை. இன்னைக்கு இந்த அருமையான ஜெப பதிவு உங்களை தேவ சித்தத்தின்படி உங்க வாழ்க்கையில ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் கொண்டு வந்து உங்களை உயரத்துக்கு கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நான் ஆவியில் உணர்கிறேன். இந்த அருமையான சத்தியத்தை உணர்ந்த பிறகு, இதை இருதயத்துக்கு கொண்டு போன பிறகு உங்க பிள்ளைகளுக்காக எப்படி ஜெபிக்கணும், உங்க பிள்ளையினுடைய திருமணத்திற்காக எப்படி ஜெபிக்கணும், ஒரு குடும்பத்திற்காக எப்படி ஜெபிக்கணும், எப்படி கர்த்தருடைய ஆலோசனையை பெற்றுக்கொள்ளணும் என்று தெல்ல தெளிவாக பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். வாங்க இந்த வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போகிற நிகழ்ச்சியில் நம்ம வசனங்களை தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக நம்ம ஆதியாகமம் 24 எடுத்துக்கொள்ளுங்க. நீங்கள் ட்ராவலில் இருந்தாலும் சரி, இல்லை வீட்டுக்கு மாடியில் நடந்து கொண்டு இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயாவது ஒரு சேர் போட்டு உட்காந்து இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, வாய்ப்பு உள்ளவர்கள் வேதாகம புஸ்தகத்தை கையில் எடுத்து என்ன செய்யுங்க, இதை வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. ஒரு பக்கத்தில் மொபைலை வைத்துட்டு, இல்லை டிவியில் கேட்குறீங்கன்னா இன்னொரு பக்கத்தில் சேரில் உட்காந்து வேதத்தை திறந்து இந்த வசனங்களை அப்படியே கவனமாக கேளுங்க. வசனத்தை கவனித்து பாருங்க என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் அதை கவனமாக பாருங்க. அதில் நீங்கள் இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வல்லமையும் பார்க்க முடியும். அதுக்குள் மறைந்திருக்கிற அபிஷேகத்தை பார்க்க முடியும். நீங்கள் பயணத்தில் இருக்கிறீங்க, நான் பிஸியாக இருக்கிறேன், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கள் கூட இணைந்து சோத்திரம் மட்டும் பண்ணுங்க. ஆனால் ஃப்ரீயாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, வேதாகமத்தில் ஆதியாகமம் 24 எடுத்துக்கொள்ளுங்க. பழைய ஏற்பாட்டில் பக்கம் 27 நம்ம என்ன செய்ய போகிறோம், 25, அந்த 25 25, 26, 27, 28 இந்த பக்கங்கள் எல்லாமே இந்த ஆதியாகமம் 24 தான் இருக்கிறது. இதில் நம்ம 1 7 வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் என்ன செய்யுங்க, நாங்கள் சொல்ல சொல்ல அந்த வசனத்தை சொல்லுங்கள், அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும். தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிக்கிற ஒரு மெத்தட் பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்க இடைப்பட்ட ஒரு விஷயம். நிறைய பேருக்கு அவங்க தேவை இருக்கும், ஆனால் அதை எப்படி ஜெபிக்கன்னு தெரியாது. இது தேவ சித்தமானு யோசிப்பாங்க. நம்ம இதெல்லாம் ஜெபிக்கிறோமே, தேவன் வருத்தப்பட்டுருவாரா அப்படிலாம் யோசிப்பாங்க. இந்த எந்த வருத்தம் இல்லாமல் தேவன் இதை விரும்புகிறார், நம்ம இதை ஜெபிக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளை ஜெபிக்க வைத்திருக்கிறார்னு உள்ள நம்பிக்கை எப்போ வரும்னா, நம்ம வசனங்களை அறிந்தால்தான் வரும். முதலாவது இந்த 7 வசனங்களையும் வாசிப்போம். அதற்கு பிற்பாடு வசனம் தேவ சித்தத்தின்படி நம்ம எப்படி கொண்டு வர, எப்படி ஜெபிக்க நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவரானார். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். அப்பொழுது ஆபிரகாம் தம் வீட்டில் உள்ளவர்களில் வயதில் மூத்தவனும் தனக்குண்டான எல்லாவற்றிற்கும் அதிகாரியுமாகிய தன் ஊழியக்காரனை நோக்கி நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படி நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றார். அதற்கு அந்த ஊழியக்காரன் அவ்விடத்து
அவ்விடத்தின் பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்துக்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர் நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு நம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? யார அனுப்புவாராம்? தூதனை அனுப்புவாராம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆபிரகாமுடைய விஷயத்தை எடுத்து பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு புரிய வைக்கிறார். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். இன்னைக்கு விசுவாசிகளா இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பனை போல ஆண்டவர் நியமித்த ஒரு நபர் தான் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம். ஏன் அவரை நியமித்தார்னா, அவர் காத்திருந்தார், கர்த்தர் சத்தம் கேட்டார், சித்தம் செய்தார். அவர் வாழ்க்கையில் ஃபெயிலியர்ஸ் வந்துச்சு. அந்த ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நமக்கு முன்மாதிரியாக இருந்துச்சு. அதே ஃபெயிலியர்ஸை மட்டும் அவர் செய்யலை, சக்ஸஸ்லி அவர் நின்னார். ஆண்டவர் பலி கொடுன்னு சொன்னார். அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்லையும் கர்த்தரை விசுவாசித்தார். இப்படி அவர் விசுவாசித்து அவருக்கு விசுவாசத்தில் வல்லவன் என்று ஒரு பட்டமே வந்தது. 100 வயசுல சரீரம் செத்து போயிட்டுன்னு வேதம் சொல்லுகிறது. அந்த செத்த சரீரம் உயிரடைந்த ஒரு அற்புத மனிதன் தான் இந்த ஆபிரகாம். அப்ப அவரை முன்மாதிரியாக இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கோடிட்டு காட்டி அவர் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு நமக்கு கடந்து வருது. வேதமே சொல்லுகிறது, ஆபிரகாம் மூலமா ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. அந்த ஆசீர்வாதம் தேவ ஜனங்களுக்கு வரணும். அது எப்படி வரும்? இந்த அருமையான செய்தி மூலமாக, கர்த்தருடைய வார்த்தை மூலமாக, அது உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும் மூலமாக அது வரும். அதனால் கொஞ்சம் நேரம் செலவழித்து இன்னைக்கு இந்த பதிவை முழுவதாக கேட்டு ஆவியானவருடைய மனசு என்ன சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் எதை உங்கள்கிட்ட பேச விரும்புகிறாருன்னு அந்த நியூக்ளியர் பாயிண்ட், அந்த மிட் பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் இருதயத்துக்குள்ள அந்த மனசாட்சி என்ற காம்பஸ் கரெக்ட் கிரியை செய்யும். ஆவியானுடைய சித்தம் எது இல்லை, எதை ஜெபிக்கணும், எதை ஜெபிக்க கூடாது, எல்லா விஷயம் உங்க மனசு கரெக்டா காண்பித்து தரும். நீங்க தேவ சித்தத்துக்கு விரோதமா ஜெபித்தால் உங்க இருதயம் தெள்ள தெளிவாக சொல்லும், இது நீ சொந்தமாக புலம்புகிறாய் மகனே, சொந்தமாக புலம்புகிறாய் மகளே என்று உங்கள் இருதயம் பரிசுத்த ஆவியின் சத்தத்தோடு ரிங்காரம் இடும். இன்னைக்கு அநேகருடைய மனசாட்சி என்ற கடிகாரம் உடைந்து போய் இருக்கிறது. இந்த அருமையான ஜெப வேளையில கர்த்தர் அதை புதுப்பிப்பார். உங்க மனசாட்சி புதுப்பிக்கப்படும். கர்த்தருடைய சத்தம் தெளிவாக கேட்கப்படும். தேவஜனமே, உங்க இருதயத்துக்குள்ளதான் கர்த்தருடைய சத்தம் கேட்கிறது. உங்க ஆசீர்வாதமே உங்க இருதயத்துக்குள்ளதான் இருக்கிறது. அதனால தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம இந்த 7 வசனங்களையும் தெள்ள தெளிவாக பார்த்து தேவ சித்தத்தை உணர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆதியாகமம் 24 1வது வசனத்தை கவனமாக பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தின் கரம் ஆபிரகாம் மேலே தொடர்ந்து இருக்குது. அதை ஒருக்கா கூட வாசிப்போம். ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவன் ஆனான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். தேவஜனங்களே, சகல காரியங்களையும் ஆசீர்வதித்து வராரு. இப்போ ஒரு ஆசீர்வாதம், இப்போ அவருக்கு என்ன இல்லை, தன்னுடைய மகனுக்கு ஒரு திருமணம் ஆகணும். அதுதான் இப்போ இல்லாமல் இருக்குது. மற்ற எல்லா விஷயத்துலையும் ஆசீர்வாதம், வீடு, செல்வங்கள், எல்லாத்துக்கும் தங்கும் இடம் எல்லாம் கொடுத்துருக்காரு. அவர் பெரிய கட்டடம் கட்டி வாழ்ந்தார் அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் தங்கக்கூடிய எல்லாம் கொடுத்தார். ஐஸ்வர்யவானா இருந்தார், சீமானா இருந்தான் வேதம் சொல்லுகிறது. அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பூமி சுமக்க முடியலன்னு கூட சொல்லுது. அவ்வளோ தூரம் உலக ரீதியான ஆசீர்வாதமும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உள்ள நபர். கர்த்தருடைய சத்தமும் கேட்குது. நான் ஒரு ரகசியத்தை சொல்கிறேன் பாருங்களேன். நீங்கள் தேவனுக்காக நெடுநாளாக 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இழப்புகள் குறையும். நிறைய பேர் 10 வருஷம் 20 வருஷம்லாம் கஷ்டம் சகிக்க மாட்டாங்க. அந்த பாதையில் போக மாட்டாங்க. கர்த்தர் நடத்துகிற அந்த பாதையில் போக மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா, திடீர்னு பார்த்தா அப்பா மறிச்சிருவாங்க, திடீர்னு பார்த்தா பிள்ளை மறிச்சிரும், திடீர்னு பார்த்தா மனைவி மறிச்சிரும். இந்த மாதிரி ஒரு அவல நிலைமை எதற்கு வருகிறதுனா, பாடு சகிக்க ரெடியாக இல்லாதவங்களுக்கு 10 வருஷம் 5 வருஷம் கர்த்தர் சொல்லி கொடுக்குற அந்த பாடு, அந்த டீச்சிங்குள்ளே போகாதவங்களுக்கு அடிக்கடி ஆபத்துகள் வரும். இன்னைக்கு ஆபிரகாம் இவ்வளோ செல்வந்தனாக இருந்தும் சில ஆபத்துகள் அவருக்கு வரலனா அதற்கு காரணம் அவர் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். இப்போ ஆண்டவர் அவரை அடிக்கணும்னு நினச்சா கூட முடியாது.
யோபு எடுத்துக்கொள்ளுங்க, செல்வந்தனாக இருந்தார், அவருக்கு பாடே இல்லை. திடீர்னு பாருங்க எல்லாமே இழந்தார். நீங்கள் வேதத்தில் ஆழமாக பார்க்கும் பொழுது நெடுநாளாக கஷ்டப்பட்டவங்களுக்கு இந்த மரண உபத்திரவங்கள், ஆக்சிடென்ட், விபத்துகள் இதெல்லாம் இருக்காது. அண்ணாளை பாருங்கள், ரொம்ப நாளாக பிள்ளை இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவர் 6 குழந்தையை கொடுத்தாரு. அவள் வீட்டில் வீணான ஆபத்து பிரச்சனை எதுவுமே வரல. இந்த நெடுநாள் 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் காத்திருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு உங்கள் பிள்ளையினுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கும், உங்கள் குடும்பத்தினுடைய உயிர் பாதுகாப்பாக இருக்கும். எனக்கு ஆண்டவர் ஊழியத்தில் சொல்லி தந்தது, இந்த உலகத்தில் எத்தனை பங்களானாலும் என்னைக்குனாலும் கட்டிக்கலாம், எத்தனை கோடி என்னைக்குனாலும் சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் உங்கள் அம்மாவுடைய உயிர் திரும்பி வருமா, உங்கள் பிள்ளையினுடைய உயிர் திரும்பி வருமா? இன்னைக்கு பொருள் ஆசை இன்னைக்கு உலகம் இழுத்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் சொல்லும் பொழுது சில நேரம்லாம் சிலர்லாம் வீடு கட்டணும்னு சொல்லி வாங்கக்கூடிய நிலம் பார்த்தீங்கன்னா சில அந்தகாரங்கள்னால் நிரப்பப்பட்ட மந்திரவாதிகள் குடியிருந்த நிலமா இருக்கும். அது தெரியாமல் வாங்கி அதுக்குள்ள அநேக மந்திர காரியங்கள் இருக்கும். அதில் வீடை கட்டுவாங்க. அந்த வீடு கட்டி முதல்ல உள்ளே போகிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கணவர் இறந்து விடுவாங்க. இப்படி என் முன்னாடி சாட்சி உள்ள நபர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க வீடை கட்டி உள்ளே போகும்பொழுது மனைவி இறந்துருவாங்க. இந்த மாதிரி அந்தகாரங்கள் பலி வாங்கும். அதனால தான் நம்ம ஐஸ்வர்யவான் ஆகணும் என்று தீவிரப்படக்கூடாது. ஏன்னா ஆண்டவருடைய வேதம் சும்மா சொல்லவில்லை, அதுக்கு பின்னாடி ஆபத்து இருக்குது. இந்த உலகத்தில் ஆபத்து இருக்கக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. அழகு, அதற்கு பின்னாடி ஆபத்து இருக்குது. ஐஸ்வர்யம், அதற்கு பின்னாடி ஆபத்து இருக்குது. ஆசீர்வாதம், அதுக்கு பின்னாடி ஆபத்து இருக்குது. பச்சை பச்சைன்னு இருக்குன்னு சொல்லி தான் அந்த ஊர் பார்க்குறதுக்கு ஏதே மாதிரி இருக்குதுன்னு சொல்லி தான் கர்த்தருடைய தோட்டம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒருவர் புறப்பட்டு போனார். கண்ணுக்கு கர்த்தருடைய தோட்டம் மாதிரி இருந்துச்சு. ஆனால் நேராக போனால் அது பிசாசின் தோட்டம், அது இருளின் தோட்டம், அது மோசமான சோதம் என்று கோமாரா. அந்த இடத்துக்கு தெரியாமல் ஒருத்தன் போய் மாட்டிட்டான். அவன் பேர் தான் லோத்து. அப்போது நம்ம கண்களால் நடத்தப்பட ஆண்டவர் விரும்பலை, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படணும். சரி, நம்ம வசனத்துக்கு வருவோம். ஆபிரகாம் ஆண்டவரால் நடத்தப்பட்டார். இப்போ ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அந்த ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் சமூகத்தில் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் ஒரு நடத்துதல் கொடுக்குறாரு. அவங்களுடைய சொந்த ஊருக்கு போய் ஒரு பொண்ணு பார்க்குறதுக்கு ஒரு நடத்துதல் கிடச்சிருக்கு. அதனால் ஜெபிக்கிறவர்கள் முதலாவது நீங்கள் ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நடத்துதல் தருவார். எந்த குறைவு இருக்குதோ அந்த குறைவுக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஆளை சந்தி அப்படின்னு சொல்லுவார். பாருங்கள், ஆபிரகாமுக்கு கண்டிப்பாக கர்த்தருடைய இடைபடுதல் இல்லாமல் அவர் அந்த விஷயத்தை தொடங்கியிருக்க மாட்டார். அதனால தான் அவருக்கு எல்லாமே சக்சஸ். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 20:7 வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அந்த மனுஷனுடைய மனைவி அவனிடத்திற்கு அனுப்பிவிடு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் ஒரு தீர்க்கதரிசி. அதுக்கு கீழே இன்னொரு கொஞ்சம் வசனம் இருக்கு, வாசிக்கலாம். நீ பிழைக்கும்படிக்கு. இது ஆண்டவர் ஒரு ராஜாட்ட சொல்றாரு. யார்கிட்ட? அந்த ராஜாட்ட இப்போ ஆபிரகாம் ஒரு இடத்துல என்ன செஞ்சிருவாரு, உயிருக்கு பயந்து தான் மனைவியை சகோதரின்னு சொல்லியிருப்பார். அப்போ அந்த சகோதரின்னு சொன்னதுனால அவங்க மனைவியை திருமணம் பண்ணுறதுக்காக சிலர் இல்லை அந்த ராஜா கூட முன் வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த மனுஷனுடைய மனைவியை அவனிடத்தில் அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. யாரு? ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. ஆபிரகாம் என்ன செய்வாரா, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்கு வேண்டுதல் செய்வான், நீ அவளை அவனிடத்தில் அனுப்பி விடாதிருந்தால் நீயும் முன்னே சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்திலே அவனுக்கு சொன்னார். தேவஜனங்களே, இது ஒரு பெரிய பதவியில் இருக்கிற அந்த மனுஷன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, அவன் ஒரு தீர்க்கதரிசி. யார்? ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி. அப்போ ஆண்டவருடைய செயலை அறிந்து தான் அவர் செயல்படுகிறார். அப்போ இந்த விஷயம் கர்த்தரால் வந்தது. தேவ ஜனங்களே, ஆபிரகாம் சுயமாக நடத்தப்பட்ட இடம் உண்டு. சாராள் சொல்லுடைய பேச்சை கேட்டதுனால வந்த ஆபத்து உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துல கர்த்தருடைய சத்தத்தை தெளிவாக கேட்டு ஒரு திருமண விஷயம் நடக்குது. அப்போ இந்த திருமண விஷயத்தை நடத்துகிற ஒரு அனுபவம் ஆபிரகாமுக்கு இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்காரு. அப்போ தேவ ஜனங்கள் புரிஞ்சுக்கிடணும், ஒன்று பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தணும், இல்லைனா உங்கள் ஊழியர் மூலமாக உங்களை நடத்தணும். ஏதாவது ஒரு விதமாக ஆண்டவர் உங்களை நடத்துவார். உங்களை கைட் பண்ணுறதுக்கு ஆண்டவர் தந்திருப்பார். பரிசுத்த ஆவியானவர் சில நண்பர்களை தந்திருப்பார், இல்லை நல்ல அம்மாவை தந்திருப்பார், நல்ல மனைவியை தந்திருப்பார், இல்லை நல்ல பாட்டியை தந்திருப்பார். ஏதோ ஒரு நபர் மூலமாக உங்களை நடத்துவார். இப்போ யாருமே இல்லை, நீங்கள் நல்லா முதிர்ந்தவர்களாயிட்டீங்கன்னா உங்களையே ஆண்டவர் நடத்துவார். ஆபிரகாம் மாதிரி உங்களை நடத்துவார். இப்போ எலியேசர்னு ஒரு நபர் இருக்கிறாரு. இந்த எலியேசரை பரிசுத்த ஆவியானவர் தானாக நடத்த முடியாது. ஏன்னா அவருக்கும் ஆண்டவருக்கும் பெரிய கனெக்ஷன் இல்லை. ஆனால்
எலியேசருக்கும் ஆண்டவருக்கும் பெரிய கனெக்ஷன் இல்லாமல் இருந்தாலும் ஆபிரகாமுக்கும் எலியேசருக்கும் பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதனால் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் மூலமாக எலியேசரை நடத்தினார். இது ஒரு எடுத்துக்காட்டு. சில நேரம் மனிதர்கள் மூலமாக ஆண்டு நமக்கு சில விஷயங்கள் போராட்டத்திற்கு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெப குறிப்புகளை எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி தருவார், எப்படி செய்யணும்னு சொல்லி தருவார். இந்த ஆபிரகாம் வந்து எலியேசருக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு. தேவஜனங்களே, நம்மளை ஒரு எலியேசர் மாதிரி நினச்சி கொள்ளுங்க. ஒன்று, நமக்கு வந்து ஆபிரகாம் மாதிரி கர்த்தருடைய சத்தம் நேரடியாக கேட்கலாம். இல்லைனா ஆபிரகாம் மூலமாக எலியேசர் கேட்டது போல நம்மளை நடத்தி கொண்டிருக்கிற ஊழியர் மூலமாக, ஜெபிக்கிற தாயார் மூலமாக, நண்பர்கள் மூலமாக ஆவியானவர் பேசலாம். அந்த சத்தத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கலன்னா தான் ஆபத்து. இப்போ நம்ம வாசிக்க கேட்போம். 3-4 அப்படியே வாசிக்கலாம். நான் குடியிருக்கிற கானானியருடைய குமாரத்திகளில் நீ என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனும் ஆகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு உன் கையை என் தொடையின் கீழ் வை என்றான். பாருங்க தேவஜனமே, இது வந்து ஒரு அற்புதமான சத்தியத்தை அவர் ஃபாலோ பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும், இந்த ஆண்டவர் அறியாத ஜனங்களோடு என் பிள்ளைக்கு ஒரு திருமண வாழ்க்கை வேண்டாம். அப்போ ஒரு ஜெபத்தை ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி அவர் ஜெபிக்கும் பொழுது முதல்ல அந்த சித்தம் தான் கேட்கறது தேவ சித்தமானு உணர்ந்து தெளிவாக இருந்தார். முதல்ல நம்ம ஜெபிக்கும் பொழுது அது சித்தமானு பார்க்கணும். சித்தம்னா அது எப்படி நான் சொப்பனத்தில் கண்டுபிடிக்கியா, தீர்க்க தரிசனம் பார்த்து கண்டுபிடிக்கான்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சிம்பிளாக சொல்கிறேன், இயேசுவை அறியாத ஒரு நபரை திருமணம் பண்ணணும்னு ஒரு நபர் நினைக்காங்கன்னா அது அப்சொல்யூட்டாக அது என்னது, அது தவறு தான். ரட்சிக்கப்படாத நபரை கிறிஸ்தவர்கள் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. பிறகு கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க ரட்சிக்கப்படுவாங்கன்னு காத்திருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ரட்சிக்கப்பட்டவர்களை பண்ண பார்க்கணும். சில நேரம் ஆண்டவர் நடத்துவார், அது ரொம்ப ரேர் கேஸ். ரொம்ப சிலருக்கு மட்டும் ரட்சிக்கப்படாத ஒரு குடும்ப வாழ்க்கையில் கொண்டு போய் ஆண்டவர் நடத்துவார். இல்லைன்னு கிடையாது. அப்படி தான் என்னுடைய தாயாரெலாம் ரட்சிக்கப்படாமல் திருமணம் ஆகி தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் தேவஜனங்களே, நம்ம இயேசுவை அறிந்தவர்கள் வீணாக போய் இயேசுவை அறியாத ஒரு நபர்கிட்ட மாட்டக்கூடாது. அப்படி மாட்டி குடிகாரங்கள்ட்ட கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்கிறாங்க, அடிக்கிறவங்கள்ட்ட கஷ்டப்படுறவங்க இன்னும் இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாத பில்லி சூனியத்தை செய்யக்கூடிய கணவர்கிட்ட மாட்டி வாழ்நாள் எல்லாம் முடக்குவாதத்தில் கையை இழந்து கால் இழந்து வீட்டில் படுத்து கிடக்கிற மனைவிகள் இருக்கிறாங்க. இதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க தெரியாமல் கெட்டின அந்த கணவர், இல்லை தெரியாமல் கெட்டுனா அந்த மனைவி, ஏதோ ஒன்று. தேவ ஜனங்களே, அதனால் ஆபிரகாம் தெளிவாக இருந்தார். தான் கேட்குறது தேவ சித்தமானு உணர்ந்தார். பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்கள். தயவு செய்து ஏசப்பாவை, அதாவது நம்ம இன்னைக்கு ஏசப்பான்னு சொல்கிறோம், அவர் தேவனன்னு சொல்கிறாரு. தேவனை அறியாத கானானியர்கள்னா தேவனை மனதார ஆராதிக்காதவர்கள், அவர்கள் வேற வழிபாடுகள் உள்ளவர்கள், அவர்களுக்கு தயவு செய்து என் பிள்ளைய கொண்டு போயிடக்கூடாது. 5வது வசனம் வாசிங்க. அதற்கந்த ஊழியக்காரன், அவ்விடத்து பெண் என் பின்னே இந்த தேசத்துக்கு வர மனதில்லாதிருந்தால் நீர் விட்டு வந்த தேசத்திற்கு தானே உம்முடைய குமாரனை மறுபடியும் அழைத்து கொண்டு போக வேண்டுமோ என்று கேட்டான். பாருங்க எவ்வளவு தெளிவா கேட்கிறாரு பாருங்க. எலியேசர் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, ஆபிரகாம் இருக்கிற இடத்துல உங்கள் ஊழியரோ யாராவது இருக்கிறாங்க, ஜெபிக்கிறவங்க ஆலோசனை சொல்கிறவங்க இருக்காங்கன்னு வைங்களேன். அவங்கள்ட்ட உங்கள் சித்தத்தின்படி உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேட்கணும். இப்போ எலியேசர் தான் பொண்ணு பார்க்க போகிறார். அப்போ அவருக்கு மேலே ஒரு பெரிய கடமை விழுந்துட்டு, ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி என்று அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த 2வது வசனத்தில் அழகாக போட்டிருக்குது, உண்டான எல்லாவற்றுக்கும் அதிகாரியாக இருந்த தன் ஊழியக்காரனை நோக்கி. இவர் தான் எலியேசர். எலியேசர் தான் அந்த ஆபிரகாமுடைய அசிஸ்டண்ட்டாக இருக்கிறார், பிஏயாக இருக்கிறார். இதே போல் தேவ ஜனமே, உங்களை வழி நடத்துகிற ஜெப நண்பர்கள், ஊழியர்கள், இவங்கள்ட்ட உங்களை குறித்து நீங்கள் கேட்டுக்கிடலாம். இப்போ எலியேசருக்கு சந்தேகம் வருது, அப்போ கானானில் நம்ம பொண்ணு பார்க்கக்கூடாது. சரி, ஓகே, அப்போ எங்கேயுமே இப்போ பொண்ணு பார்க்க முடியாது. இப்போ ஆபிரகாம் சொல்கிற இடத்துல தான் பொண்ணு பார்க்க முடியும். இப்போ எலியேசர் யோசிக்கிறாரு, ஏன்னா இப்போ பொருத்தனை பண்ணிட்டார், தொடையின் கீழே வச்சு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாரு. இந்த ப்ராமிஸ் வந்து நடக்கலைன்னா தனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு தெளிவாக இருக்கிறார் எலியேசர். அதனால் என்ன செய்கிறாரு, நான் இதை நிறைவேற்றலைன்னா எப்படி நிறைவேற்றாமல் போக முடியும், நான் கண்டிப்பாக அந்த ஊருக்கு போவேன், நான் பொண்ணை தேடுவேன், ஆனால் அந்த பொண்ணு வரலன்னா நான் என்ன செய்ய, தெளிவாக கேட்குறார். தேவ ஜனங்களை, இதிலிருந்து என்ன புரியுதுன்னா, நமக்கு ஒரு சந்தேகம், நம்ம ஜெபிக்கிற ஜெப குறிப்பு தேவ சித்தமாக இல்லையா அப்படின்னு வரும்பொழுது நம்ம நடத்துகிறவங்கள்ட்ட நம்ம கேட்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆபிரகாம் மாதிரி யாராலையும் நடத்தப்படல, நீங்கள் கர்த்தராலே நடத்தப்படுறீங்க, உங்களுக்கு ஆலோசனையை கேட்கறதுக்கு யாருமே இல்லைன்னா நீங்கள் கர்த்தர்கிட்டே கேட்கலாம்.
கர்த்தர்கிட்டே கேட்டு, ஆண்டவரே இப்படி நடக்கலைன்னா நான் என்ன செய்ய? இப்போ ஆபிரகாம் சொந்தமாக ஆன்சர் சொல்கிறாருன்னு நினைக்கிங்களா? இப்போ எலியேசர் கொஸ்டின் கேட்குறாரு, ஆபிரகாம் அதுக்கு பதில் சொல்கிறாரு. அந்த பதில் எப்படி சொல்லியிருப்பாரு? அவர் ஜெபிச்சு ஆண்டர்கிட்ட பெற்றிருந்திருக்காரு. அப்போது ஆபிரகாம்னாலும் சரி, எலியேசர்னாலும் சரி, தேவ சித்தத்தை அறியணும்னா தேவன்கிட்ட தான் போகணும். அப்போ ஆபிரகாம் தேவன்கிட்ட ஆல்ரெடி பெற்றிருந்ததுனால தான் எலியேசருக்கு எளிமையாக சொல்லிக் கொடுக்க முடிந்தது. பாருங்க ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிக்கலாம் 6ல இருந்து. அதற்கு ஆபிரகாம், நீ என் குமாரனை மறுபடியும் அங்கே அழைத்து கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. என்னை என் தகப்பனுடைய வீட்டிலும் என் இனத்தார் இருக்கிற தேசத்திலும் இருந்து அழைத்து வந்தவரும் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன் என்று எனக்கு சொல்லி ஆணையிட்டவருமான வானத்துக்கு தேவனாகிய கர்த்தர், நீ அங்கே இருந்து என் குமாரனுக்கு ஒரு பெண்ணை கொண்டு வரும்படிக்கு தம்முடைய தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவார். பாருங்களேன் எவ்வளவு தெளிவா இருக்காரு. தேவ தூதனை உனக்கு அனுப்புவாரு, நீ போ, அங்க உனக்கு நடக்கும் காரியம். இதுதாங்க ஆவியானுடைய நடத்துதல். ஒரு விஷயத்தை கர்த்தர் நடத்தினார்னா அங்க தூதர்கள் இறங்குவாங்க. அதனால தேவ சித்தத்தின்படி ஜெபிக்கிறது அவ்வளோ சந்தோஷம், அவ்வளோ ஆச்சரியம். அதனால தயவு செய்து தேவ ஜனங்களை, உங்களுக்கு 1000 தேவைகள் இருந்தாலும் ஆண்டு சமூகத்தில் போய் ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த சித்தத்தை கண்டுபிடிக்க ஜெபிக்க ஆரம்பிங்க. தேவ சித்தத்தை ஆபிரகாம் இந்த இடத்துல எப்படி கண்டுபிடிச்சார்னா, அவரை நடத்தி வந்த பாதையை திரும்பி பார்த்தாரு. ஆண்டவர் வேற ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறார், என்ன வேறுபடுத்தி கொண்டு வந்திருக்கிறார், என் குடும்பத்தையே கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஊர்ல உன்னை ஆசீர்வதிச்சு பழுக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறார், உன்னை இந்த ஊர்ல நிலைநிறுத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். இனி திரும்பி அந்த ஊருக்கு கொண்டு போவார் ஆண்டவர். அதனால அனுபவத்தை வச்சு நம்மளை ஆண்டவர் நடத்துற பாதையை வச்சு ஏசப்பாவுடைய திட்டத்தை எளிமையாக அறிய முடியும். நமக்கு ஆண்டவர் நடத்துற பாதை, ஆபிரகாம்கிட்ட போய் இது தேவ சித்தமான்னு கேட்டா, ஆண்டவர் பேசினாரான்னு கேட்டா, ஒருவேளை அந்த நேரம் பேசியிருக்காம இருக்கலாம். ஆனா பலமுறை ஆண்டவர் பேசியிருக்கிறார். அவன் என்ன சொல்றான், ஆண்டவர் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரியா, என்ன இந்த தேசத்துல உயர்த்துவேன்னு சொல்லி இருக்கிறாரு, என்ன என் தேசத்துல இருந்து பிரிச்சு வந்திருக்கிறாரு. இந்த அனுபவம் என்ன சொல்லுது? இப்ப என்கிட்ட ஆண்டவர் பேசல, ஆனா ஆல்ரெடி பேசி இருக்கிறாரு. அதனால என் பிள்ளை அங்க கொண்டு போக கூடாது, என் பிள்ளைக்கு அங்கேருந்து ஒரு பெண்ணை தான் கொண்டு வரணும். இதாங்க தேவ சித்தம். இப்படி தான் நம்ம ஜெபிக்கணும், ஆவியானவருடைய சத்தத்தை உணர்ந்து ஜெபிக்கணும். இப்போ எலியேசர் கிளம்பிட்டாரு. இப்போ ஆபிரகாம் கூட இல்லை. தேவ ஜனங்களை ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? சில நேரம் ஆண்டவர் எலியாவை நம்மளை விட்டு பிரிச்சிருவாரு. எலிசாவை பாருங்க, எப்போ எலியா கூட சுற்றிக்கிட்டே இருந்தான். ஆனால் ஒரு டைம் வந்துச்சு, இப்போ எலியா இல்லை, இப்போ எலிசா மட்டும் இருக்கிறான். ஆனால் அவன் புரிஞ்சுக்கிடணும், தேவ ஜனங்கள் புரிஞ்சுக்கணும், என்னைக்கு நம்மளை நடத்துகிறவர்கள் நம்ம கூட இல்லையோ அன்னைக்கு கர்த்தரே கூட இருப்பார். நம்மளை நடத்தினவர்கள், நமக்கு உதவி செய்த ஊழியர்கள், நம்மளை தாங்கி ஜெபித்த ஊழியர்கள் என்னைக்கு நம்ம கூட இல்லாமல் போறாங்களோ அன்னைக்கு அந்த ஊழியர்களுக்கு ஆலோசனை சொன்ன அதே ஆண்டவர், நம்ம ஜெப தாய்களுக்கு ஆலோசனை சொன்ன அதே ஆண்டவர் உங்க கூட இருப்பாரு. என்னைக்கு உங்களை நடத்துறவர்கள் ஒருவேளை அவர்கள் இந்த உலகத்தை விட்டு போகலாம், மறைந்து போகலாம், அவர்களுக்கு வயசாகி போகலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த அண்ணன் இருக்கிற வரைக்கும், அந்த அக்கா இருக்கிற வரைக்கும், அந்த ஊழியர் இருக்கிற வரைக்கும் நான் ஆசீர்வாதமா இருந்தேன், இன்னைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு புலம்புறதுக்கு காரணம், சகோதரியே, சகோதரா, அருமையான தாயாரை, தகப்பனாரே, நீங்கள் அறிந்து கொள்ளாத ஒரு ரகசியம் இருக்கிறது. காரணம், நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் உங்க கூட இருக்கிறார். அவர்களோடு இருந்தவர் உங்க கூட இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆபிரகாமோடு இருந்தவர், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், என்னுடைய தேவன், அவர்களை நடத்தினவர், என்னையும் நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார். எலிசா சொன்னார், எலியாவின் தேவன் என் தேவன் சொல்லி எந்த அற்புதத்தை எலியா கடைசி செய்தாரோ அதே அற்புதத்தை முதலாவது செய்து சாதித்து காமிச்சார். காரணம், அவர் சொல்ல வர்றது என்ன தெரியுமா? இப்ப என் கூட எலியா இல்ல, எலியாவின் தேவன் இருக்கிறார். எலியா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு அற்புதம் கூட செய்ய முடியல, ஆனா என் தேவன் என் கூட வந்த பிறகு நான் எலியா செய்த கடைசி அற்புதத்தை முதல் அற்புதமா செய்கிறேன். தேவ ஜனங்களே, அதனால என் கூட யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இப்போ ஆபிரகாமுக்கு எலியேசர் கூட இருந்த அனுபவம் மாறி இப்போ எலியேசர் தனியாக செல்கிறார். இப்போ ஆபிரகாம் கூட எலியேசர் இல்லை, எலியேசர் கூட ஆபிரகாம் இல்லை. இப்போ எலியேசர் கூட இருக்கிறது ஒரே ஒருத்தர், அவர் கத்தாதி கர்த்தர். எல்லாரும் சொல்லலாம், கத்தாதி கர்த்தர். ஊழியர்கள் நம்மை விட்டு போகலாம், ஜெப நண்பர்கள் நம்மை விட்டு பிரியலாம், நாம் நேசித்தவர்கள் நம்மை விட்டு பிரியலாம், நமக்கு ஒத்தாசையா இருந்த
இருந்தவர்கள், நமக்கு ஒத்தாசையா இருந்தவர்கள், நமக்கு ஆலோசனை தந்தவர்கள் ஆலோசனை தந்தவர்கள் நம்மை விட்டு பிரியலாம். நம்மை விட்டு பிரியலாம். ஆனா உலகத்தின் கடைசி பரியந்தம் ஆனால் உலகத்தின் கடைசி நம்ம பரியந்தம் கூட இருக்கிறேன்னு சொன்ன நம்ம கூட இருக்கிறேன்னு சொன்ன நம்ம ஆண்டவர் நம்மளை விட்டு பிரிவதே இல்லை. நம்மளை விட்டு பிரிவதே இல்லை. தேவ ஜனங்களை விரைவாக நம்ம தேவ சித்தத்தை இன்னும் எப்படி உணர்ந்து ஜெபிக்கலாம் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தேவன் ஒரு விஷயத்துக்காக ஜெபின்னு நமக்கு நடத்துதல் தந்துட்டாருன்னா அங்க தூதர்கள் இறங்குவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க ஜெப குறிப்பை கத்தர் நடத்திட்டாருன்னா, கத்தர் கையில் எடுத்துட்டாருன்னா அங்க தூதர்கள் இறங்கி அற்புதம் நடக்கும். அதனால தான் பல நழுவி பாலில் விழுறது போல உங்க விஷயம் போன உடனே நடக்கும். உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் போன உடனே நடந்தது காரணம் நீங்க தேவ சித்தத்தின்படி பெருக்கிறீங்க. ஒரு வசனம் கூட வாசித்துருவோம், அதுக்கு பிறகு நம்ம வரலாம். யோவான் 15:7 என்ன சொல்லுதுன்னு பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேவ ஜனங்களே, 2 அனுபவத்தை பத்தி ஆண்டு சொல்றார். நீங்க கேட்டுக்கொள்றது உங்களுக்கு கிடைக்கும். எப்போ கிடைக்கும்னா அந்த 2 அனுபவம், நீங்க அவருக்குள்ள, அவர் உங்களுக்குள்ளாடி. இந்த 2 அனுபவம் நமக்கு வரணும். நம்ம அவருக்குள்ள, அவர் நமக்குள்ளாடி. அதாவது நம்ம இதுக்கு விட்டு கொடுக்கணும். தேவ ஜனங்களே, நம்ம கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளே இருக்கணும், நம்ம கர்த்தருக்குள்ளே இருக்கணும். இந்த 2 விஷயம் கரெக்டாக நடந்துச்சுன்னா கர்த்தர்கிட்ட நம்ம எதை ஜெபிச்சாலும் தருவார். ஏன்னா எதை ஜெபிச்சாலும் ஏன் தாராருன்னா, நீங்கள் தேவ சித்தம் இல்லாதது ஜெபிக்கவே முடியாது. நான் ஆரம்பத்தில் சொன்னபடி உங்கள் இருதயமாகி அந்த மனசாட்சியில் உள்ள காம்பஸ், மனசாட்சியில் உள்ள அந்த கடிகார முள் போல இருக்கிற அந்த கரெக்டான தேவ சித்தத்தை கண்டுபிடிக்கிற அந்த முள் கரெக்டாக காட்டி கொடுக்கும். இப்போ நீ ஜெபிக்கிறது தேவ சித்தம் இல்லைன்னு காமிச்சு கொடுத்துரும். நம்ம தேவ சித்தத்தை தவிர்த்து ஜெபிக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ள கலக்கம் வரும், பயம் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்கள் பிள்ளைக்கு ஒரு 4 லட்ச ரூபா வேலை, இல்லை 5 லட்ச ரூபா வேலை இந்த ஊரில் இருக்குது, இவ்வளோ அட்வான்ஸ் கட்டினா போதும், நீங்கள் போயிட்டு அதை ஒரே மாதத்தில் நீங்கள் ஈஸியாக சம்பாதிச்சிடலாம், அதனால 4 லட்ச ரூபா அட்வான்ஸ் கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஜெபிப்பீங்க, ஆண்டு சொல்லுவார் வேண்டான்னு சொல்லுவார். ஏன்னா அது ஒரு பொய்யான கம்பெனியாக இருக்கும். நீங்கள் போய் 4 லட்ச ரூபா கட்டுவீங்க, அடுத்த நேரம் அந்த ஆள் எங்கே போகிறானே தெரியாது. உங்கள் இருக்கிற 4 லட்சமும் கடன் வாங்கினதும் போச்சு. தேவ ஜனங்களே, அதனால தான் நம்ம இருதயம் இந்த அருமையான மனசாட்சியை கரெக்டாக வைத்திருக்க வேண்டும். இந்த மனசாட்சி என்ன செய்யும் என்றால், இது ஆண்டவருடைய ஒரு தூதை மாதிரி. நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது இதை பண்ணாத, இதை பண்ணு, இது தெளிவாக சொல்லித்தரப்படும். இந்த மனசாட்சிக்கு எப்படி இந்த கைடன்ஸ் கிடைக்குதுன்னா, வசனத்தின் மூலமாக. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை வைத்து உங்கள் மனசாட்சியை பலப்படுத்துகிறார். அப்போ உங்கள் மனசாட்சிக்கு தெளிவாக தெரியும், எது தப்பு ரைட்டுன்னு தெளிவாக தெரியும். உங்கள் மனசாட்சியை நீங்கள் ஆளுகை செய்யலை. நிறைய பேருடைய மனசாட்சி அவர்களால் ஆளுகை செய்யப்படுகிறது. அதனால் சிலருக்கு அவங்களுக்கு நன்மை தோணும், ஆனால் அவங்க எதிரிகளுக்கு ஒரு ஆபத்துனா அங்கே நன்மை தோணாது. அவங்க சொல்லுவாங்க, அவனாம் பரம எதிரி, அவனுக்கு உதவி செய்ய முடியுமா? ஆனால் வசனம் உள்ளே இருந்துச்சுன்னா வசனம் சொல்லும், சத்துருக்கு தண்ணி கொடு, உன் சத்துரு தாகமாக இருந்தால் தண்ணி கொடு. அப்போ உள்ள வசனம் இருந்தால் தான் மனசாட்சி கரெக்டாக பகுக்கும். மனசாட்சி ஒரு நியாயாதிபதி. அந்த மனசாட்சியை கரெக்டாக கையாளலைன்னா உங்கள் வாழ்க்கை ஆபத்தாக மாறிவிடும். இன்னும் அநேக தேவ ஜனங்கள் தவறாக ஜெபிக்கிறது காரணமே மனசாட்சி உடைந்து போயிருக்கு. தாவீது ராஜா ஜெபிக்கிறார், சுத்த மனசாட்சி எனக்குள் தாரும், எனக்குள் சிருஷ்டியும். அதை அவர் அழகாக சொல்லுவார். சுத்த இருதயம் சொல்லிடுறார். இருதயத்துக்குள்ள பல பகுதி இருக்குது தேவ ஜனமே, அதில் மேஜரான பகுதி தான் மனசாட்சி. இந்த கான்சைன்ஸ் ரொம்ப தேவையான விஷயம். சரி, நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம். எப்படி எலியேசர் கர்த்தருடைய ஆலோசனையை ஜீவனை கட்டளையிட்டு ஜெபித்தாரோ அதே போல் நம்ம ஜெபிக்க போகிறோம். ரொம்ப அற்புதமான ஜெபம். நம்ம என்ன செய்யலாம், தொடர்ந்து நம்ம வாசிக்க கேட்போம். அதே ஆதியாகமம் 24 12 வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல நீங்கள் கவனமாக பாருங்கள். இப்போ 12வது வசனத்தில் நம்ம எலியேசர் டோட்டல் சரண்டரிங்கில் இருக்கிறார். ஏன்னா இது வரைக்கும் எலியேசர் ஆண்டர்கிட்ட ஜெபிச்சானான்னு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னைக்கு நம்ம கூட இருந்து எலியா எடுக்கப்படுறாங்களோ, என்னைக்கு நம்ம கூட இருந்து மோசை எடுக்கப்படுறாங்களோ, என்னைக்கு நம்மளை ஆவியில் வழி நடத்தின ஆபிரகாம் எடுக்கப்படுறாங்களோ, அன்னைக்கு தான் முதல் முறையாக நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரோடு பேசுகிறோம். அது வரைக்கும் நம்ம மீடியேட்டர் வச்சுருப்போம். ஒரு அவசரம்னா ஒரு ஊழியர்கிட்ட தான் வருவோம். ஆனால் என்னைக்கு அந்த ஊழியர் கான்டாக்ட் இல்லாமல் போதோ, அன்னைக்கு முதல்ல நீங்கள் ஒரு நல்ல விஷயம் செய்கிறீங்க,
கர்த்தர்கிட்ட நேரடியாக ஆலோசனையை கேட்குறீங்க. ஆண்டவர் நடத்த மாட்டாரா? ஆபிரகாமை நடத்தின ஆண்டவர் எலியேசரை நடத்தலையா? எலியேசரை நடத்துகிற ஆண்டவர் உங்களை நடத்த மாட்டாரா? ஆண்டவர் நிச்சயம் நடத்துவார். ஆண்டவர் எந்த விஷயத்தை நடத்துவார்னா தாம் தொடங்கி விடுற விஷயத்தை நடத்துவார். இப்போ இது சித்தம் இல்லாமல் ஒரு பொண்ணை பார்க்க போயிருந்தா கர்த்தர் நடத்தியிருக்க மாட்டார். அப்போ ஆபிரகாம் ஒரு தீர்க்கதரிசி ஆவியில கண்டுபிடிச்சார், எந்த விஷயத்தை செய்யணும்னு கண்டுபிடிச்சார். ஏன்னா அவருக்கு அனுபவம் இருக்கு. சித்தம் இல்லாமல் கல்யாணம் பண்ணி ஆகாரை கல்யாணம் பண்ணி அது வேதனையாக மாறினது. அவருக்கு அந்த பிள்ளை இப்போ ஈசாக்கு கல்யாணம் ஆகும் பொழுது 40 வயசு, அப்போ பொண்ணு பார்க்கும் பொழுது 40 வயசு 39 வயசு இருந்திருக்குன்னு வைங்களேன். அப்போது அவருக்கு திருமணமாகி 40 வருஷம் அனுபவம் இருக்குது. பிள்ளை வயசு 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் செய்த தவறு உண்டு. ஆகாரை திருமணம் பண்ணி ஒரு இஸ்மவேல் வந்து அதனுடைய போராட்டம் அவருக்கு தெரியும். அதனால் தேவ சித்தம் இல்லாமல் செய்தால் ஒரு ஆபத்து பிறக்கும் தெரியும். அதனாலவே அவர் தெளிவாக கேட்டு செய்கிறார். நான் ஒரு ரகசியம் சொல்கிறேன் தேவஜனங்களே, நீங்கள் தேவ சித்தத்தின்படி கேட்டு செய்தீங்கன்னா தூதர்கள் இறங்குவாங்க. அந்த தூதர்கள் உங்களை மட்டும் இல்லை, இந்த காரியத்திற்காக யாரெல்லாம் உழைக்கிறாங்களோ அத்தனை பேர் கூட இருப்பாங்க. இப்போ எலியேசருக்கு தூதன் இல்லை, ஆனால் எலியேசர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 13 வாசிங்க. என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனா இருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டையிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும் போது குடி என்றும் உன் ஒட்டகங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளை நீர் உம்முடைய ஊழியக்காரனாகிய ஈசாக்குக்கு நியமித்தவளா இருக்கவும் என் எஜமானுக்கு அனுக்கிரகம் செய்தீர் என்றும் நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். தேவச்சரங்களே, நிறைய பேர் உங்கள் சித்தம்னா இன்னைக்கு நான் போவேன் அது நடக்கணும், உங்கள் சித்தம்னா இது நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் போகிற சித்தம் அது கர்த்தருடைய சித்தமானு கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இன்றைக்கி நான் ஆஸ்பத்திரி போகிறேன், அங்கே நல்ல ரிசல்ட் வந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அற்புதம் செஞ்சிட்டீங்க நான் சாட்சி சொல்லுவேன்னு சொல்லுவாங்க. முதல்ல அந்த ஆஸ்பத்திரி போகிறது தேவ சித்தமானு பார்க்கணும். இப்போ எலியேசர் வந்து அங்கே டிமாண்ட் வைக்கிறார். என்ன டிமாண்ட் வைக்கிறாரு? இங்கே யாராவது இப்படி வரணும், இப்படி செய்யணும். ஏன்னா எலியேசர் கர்த்தருடைய சத்தம் கேட்டு பெருசாக பழகலை. அதனால் அவர் வந்து குருட்டு விசுவாசத்தில் நடக்கிறாரு. அதனால தேவஜனங்களை புரிந்து கொள்ளணும். முதல்ல அது காரியம் தேவசித்தமான ஆபிரகாம் கண்டுபிடிச்சதுனால தான் அங்கே அவன் கேட்டதுக்கெல்லாம் பதில் வந்துச்சு. இன்னைக்கு நீங்களும் எலியேசர் மாதிரி நிறைய அடையாளம் கேட்பீங்க. ஆண்டவரே இந்த நாணயத்தை தூக்கி போடுறேன், இதில் வந்து ஹெட் வந்துச்சுன்னா இது தேவசித்தம், இதில் டேல் வந்துச்சுன்னா இது தேவசித்தம் இல்லை, இதில் தலை வரணும், இல்லை வால் வந்தால் சித்தம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லுவீங்க. நிறைய விஷயம் துண்டுலாம் குலுக்கி போடுவீங்க. ஆனால் தேவசித்தம் புரிந்து கொள்ளணும். தேவஜனங்கள் முதல்ல நீங்கள் செய்கிறது தேவசித்தமானு பார்க்கணும். இப்போ நீங்கள் செய்கிற அந்த தொழிலுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, இல்லை திருமணத்துக்காக ஒரு விஷயத்தை செய்கிறீங்க, அது தேவனால் நடத்தப்பட்டுச்சுன்னா நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர் கிரியை செய்வார். ஆனால் அந்த விஷயம் தேவனால் நடத்தப்படலைன்னா கண்டிப்பாக ஆண்டவர் கிரியை செய்ய மாட்டார். நீங்கள் ஏதோ ஒரு துண்டை குலுக்கிட்டு இதுதான் தேவசித்தம் நீங்கள் போயிருவீங்க, அங்கே போனால் ஃபெயிலியர் ஆயிரும். அதனால் முதல்ல அந்த விஷயம் நடத்தப்படுதா, தேவனால் நடத்தப்படுதான்னு கண்டுபிடிச்சாதான் நம்ம அதை வந்து ஆண்டர்கிட்ட இப்படி செய்ய முடியும். அழகாக அவர் சொல்கிறாரு, நான் வந்து இப்படி ஒரு பெண்ணிட்ட தண்ணியை கேட்பேன், அந்த பெண் வந்து எனக்கு தண்ணி கொடுத்து என் ஒட்டகங்களுக்கும் கொடுத்தாங்கன்னா அது தேவசித்தம்னு நினச்சாரு. என்ன நடக்குது வாசிக்கலாம் 15 அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இதோ ஆபிரகாமுடைய சகோதரனாகிய நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனாய் இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக் கொண்டு புறப்பட்டு வந்தாள். தேவஜனங்களே, ஒரு பெரிய வெளிப்பாடு, ஒரு பெரிய அபிஷேகம் நிறைந்த வார்த்தை அந்த 15 இருக்கு பாருங்களேன். அப்ப ஆவியில ஆண்டவர் உணர்த்துறாரு. அந்த வசனத்துல திரும்பி வாசிக்கலாம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, பாருங்களேன், சொல்லி முடிக்கும் முன்னே. எல்லாரும் என் கூட சேர்ந்து சொல்லுங்க, சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லி முடிக்கும். வேதத்தை இப்படிதாங்க வாசிக்கணும். வாசிக்கும் பொழுது அபிஷேகம் நிறைந்த பெரிய பெரிய வார்த்தைகள் அதுக்குள்ள இருக்கும், தீர்க்க தரிசன வார்த்தைகள். இன்னைக்கு நிறைய பேருக்கு வேதத்தை வாசித்து கர்த்தர் சத்தத்தை எப்படி கண்டுபிடிக்கணும் தெரியல. இப்போ நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லி முடிக்கும், சொல்லி முடிக்கும் முன்னே. கர்த்தருடைய தூதன் அங்க கிரியை செஞ்சிட்டான். அங்க டைம் ஆகல. எப்படிங்க ஈசாக்குனுடைய மனைவி அந்த கிணத்துக்கு தண்ணி எடுக்க வரணும்? ஊர்ல 1000 பொம்பளை பிள்ளைகள் இருக்கும் போது இவன் இந்த ஜபத்தை பண்றதுக்கு முன்னாடியே கர்த்தர் அவளை வீட்டில இருந்து பானை எடுத்துட்டு வெளியே வர வச்சார். ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஏன்னா கர்த்தருடைய தூதன் அந்த ஊர்ல இறங்கிட்டான். கர்த்தருடைய தூதன் எலியேசருக்காக இறங்கிட்டான். ஏன்னா எலியேசருக்கு இப்போ ஆலோசனை சொல்ல யாருமே இல்லை, ஆபிரகாம் இல்லை, ஆனா கர்த்தர் இருந்தார். இவன் நீங்க ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் சமூகத்துல அவன் ஏறெடுத்து கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு பிள்ளைய பானையை எடுத்துக்கொண்டு வீட்டில இருந்து வெளியே வர வைத்தார் கர்த்தர். கர்த்தருடைய தூதன் அதை செய்தான்.
அதான் வேதம் சொல்லுது. அவர் இப்படி ஜெபிச்சு முடிக்கும் முன்னே என்ன நடந்துச்சு? இது ஆபிரகாமுடைய சகோதரனாகிய, அது ஆபிரகாமினுடைய சகோதரனுடைய பிள்ளை தான் வரணுமா? 1000 பிள்ளைகள் அங்கே இருக்கும் பொழுது ஆபிரகாமின் சகோதரனுடைய பிள்ளை ஏன் வரணும்? ஏன்னா கர்த்தர் கொண்டு வருகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? வாசிக்கலாம் தொடர்ந்து. நாகோரின் மனைவி மில்காளுடைய குமாரனா இருக்கிற பெத்துவேலுக்கு பிறந்த ரெபேக்காள் குடத்தை தோள் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நீங்க கர்த்தர் சித்தம் போல ஜெபிச்சீங்கன்னா குடத்தை தோள் மேல வச்சுட்டு ஆசீர்வாதம் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் தேடி வரும். ஆசீர்வாதம் தேடி வரும். எங்களுடைய திருமண வாழ்க்கையில கூட என் மனைவி ரொம்ப நாளா ஜெபிச்சுட்டு இருந்திருக்கா. அப்போ ஆண்டவர் என்கிட்ட தெளிவாக சொன்னார், இதுதான் உன் மனைவின்னு சொல்லி எனக்கு தெளிவாக காண்பிச்சு, எனக்கு ரொம்ப நாள் முன்னாடியே சொப்பனத்தில் காண்பிச்சிருந்தார். இந்த ரூபத்தில் ஒரு பெண்மணியை ஆண்டவர் தருவேன்னு. அதே போல் எனக்கு அந்த திருமண டைமில் அவளுடைய லைஃப்பில் நிறையா போராட்டங்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னை வீடு தேடி அனுப்புனார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதாவது எலியேசர் அங்கே அனுப்பின ஆண்டவர் என்னுடைய மனைவிக்காக என்னையவே அங்கே அனுப்புனார். அப்போ அவங்க குடும்பமே ஆச்சரியப்பட்டுச்சு. நான் சொன்னேன், நம்ம இருக்கிற மாவட்டத்தில் ஒன்றை தேடி ஆண்டவர் என்ன அனுப்புனார்? 1000 லட்சக்கணக்கான பிள்ளைகள் இருந்துச்சு, ஆனால் ஒன்றை தேடி என்ன அனுப்புனார்? ஆண்டவருடைய சித்தம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த திருமண விஷயங்களை ஆண்டவர் எங்களுக்கு நடத்தி தந்தார். ஆண்டவர் எங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். தேவ ஜனங்களே, நம்ம ஜெபிச்சா, இப்போ என் மனைவி ஜெபிச்சாங்க, அவங்க நிலைமையில் சித்தம் கண்டுபிடிக்க முடியல, ஆனால் ஜெபிச்சாங்க. பானையை தூக்கிட்டு அந்த பிள்ளை வந்தது போல கர்த்தர் என்ன கிளப்பி கொண்டு வந்தார், என் குடும்பமாக கொண்டு வந்தார். ஹல்லேலூயா சொல்லலாமா? இது ஆண்டவருடைய பெரிய ஈவு அவங்களுக்கு கிடைச்சது. இதே போல எலியேசருக்கு ஆண்டவர் ஒரு பெண்மணியை கொண்டு வரார். அவங்க பண்ண ஜெபம் கேட்கப்படுது. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த பெண் மகா ரூபவதியும் புருஷனை அறியாத கன்னிகையுமா இருந்தாள். அவள் துறவில் இறங்கி தன் குடத்தை நிரப்பிக் கொண்டு ஏறி வந்தாள். பாருங்களேன், வசனம் சொல்லுது, ஆண்டவர் தர்றது மகா விஷயமா இருக்கும், அற்புதமா இருக்கும். தேவ ஜனங்களே, வெளிப்புறமான விஷயம் மட்டும் இல்ல, இருதயம் ஆண்டவர் உங்களுக்கு தர்றது எப்படி இருக்குமா? மகா ரூபமா இருக்கும். அடுத்தது பியூரா இருக்கும். புருஷனை அறியாத கன்னிகையுமா ஆண்டவர் தர்றது உங்களுக்கு பியூரா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மனதளவுல ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களுக்கு தர்றது பெர்ஃபெக்ட்டா இருக்கும்னு சொல்லுங்களேன். அவர் தர்ற ஆசீர்வாதம் அது காரா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், அது உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அது உங்க கூட இணைந்து இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 17 வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் அவளுக்கு எதிர்கொண்டோடி, உன் குடத்தில் இருக்கிற தண்ணீரில் கொஞ்சம் குடிக்க தர வேண்டும் என்றான். அதற்கு அவள், குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தாள். ஒரு அல்லேலூயா சொல்லாம அவன் கேட்ட முதல் கொஸ்டினுக்கு ஆன்சர் நடந்துட்டு அவன் சொன்னா, எனக்கு தண்ணி கொடுக்கணும். இப்போ அடுத்தது கொடுத்த பின் நம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீரும் மட்டும் அவைகளுக்கும் உண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒட்டகம் ஒரு குடம் குடிக்காதுங்க, ஒருவேளை 5 குடம் கூட குடிச்சிரும். ஏன்னா அவன் காட்டு மனுஷன். ஒட்டகம் ஷிப் ஆஃப் த டெசர்ட்னு சொல்லுவாங்க, பாலைவனத்தின் படகு அவர். அப்போ அந்த பாலைவனத்தில் 6 மாதம் 4 மாதம் நடக்கும் பொழுது இவர் தண்ணியை சேர்த்து வச்சுக்கிடுவார். ஒட்டகம் இல்லை, ஒட்டகங்கள் இல்லையா? ஒட்டகங்களுக்கு தண்ணீர் குடிக்கிறது மட்டும் இல்லை, வாய் நினைக்கிறது இல்லை, குடிச்சு தீரும் மட்டும் நான் ஊற்றுவேன். ஒரு பெண்மணி கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் அதுதாங்க ரெகபோத்து. வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பெண்மணி சொல்கிறா, எவ்வளோ குடித்தாலும் நான் ஊற்றுவேன், கர்த்தர் தர்ற ஆசீர்வாதம் அப்படிதான், எவ்வளோ நாள் நான் செய்வேன்னு சொல்லி உங்களுக்கு நிற்பாங்க. அறகுறையா இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய சித்தம்னா தேவஜனமே, அது தொடங்கின உடனே சமாதானமா இருக்கும். போராட்டங்கள் இருக்கும், ஆனா உங்களுக்கு திருப்தி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துல இருந்து நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்கும். 1000 கெட்ட செய்தி மத்தியில நல்ல செய்தி வந்துகிட்டே இருக்கும். பாருங்களேன், எலியேசர் தனியா தான் போறாரு, அது ஒரு கெட்ட செய்தி தான், ஆனா அவருக்கு நற்செய்தியும் வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து வாசிப்போம். அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு, கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறிய மட்டும் மௌனமா இருந்தார். ஏன்னா இப்ப தெரியல, இதுதானா இனி போயிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டானா முடிஞ்சு. ஆனா ரெபெக்காள் அப்படி செய்யவே இல்லை, நான் வாரேன்னு சொன்னாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 22 வாசிக்கலாம். ஒட்டகங்கள் குடித்து தீர்ந்த பின் அந்த மனிதன் அரைச்சேக்கல் எடையுள்ள பொற்காதணியையும் அவள் கைகளுக்கு
10 சேக்கல் எடை பொன்னுள்ள 2 கடகங்களையும் எடுத்து கொடுத்து, நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உங்கள் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு அவள், நான் நாகோருக்கு மில்கால் பெற்ற குமாரனாகிய பெத்துவேலின் மகள் என்று சொன்னதுமன்றி, எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். அப்பொழுது அந்த மனிதன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையும் தம்முடைய உண்மையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. நான் பிரயாணம் பண்ணி வருகையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றான். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு வழி திறந்தே அவங்க வழி வேலைக்கு போகும் பொழுது, இன்னைக்கு எத்தனையோ பேர் கூகுள் மேப் போட்டு தவறா போயிடுவாங்க. ஆனா வழியே தெரியாம கரெக்டா வந்து சேர்ந்தது தான். கர்த்தர் வழிகாட்டினா அப்படிதான் நடக்கும். கர்த்தர் ஒருத்தருக்கு வழிகாட்டினாங்கன்னா அவங்க திசை கெட்டு போவதே இல்லை. தேவஜனமே, இங்க பாருங்க, ஆண்டவர் கொண்டு வந்து விட்ட வீடு ஆபிரகாமுடைய சகோதரி வீடு. எப்படி கொண்டு போய் விட்டாரு பாருங்களேன். அதனாலதான் அவர் அழகா சொல்றாரு, ஆண்டவர்கிட்ட பணிந்து கொண்டு சொல்றாரு, என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனா இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் எஜமானை விட்டு நீக்கவில்லை. எல்லாரும் சொல்லலாமா? நீக்கவில்லை. யாருக்கு நீக்க மாட்டார் தெரியுமா? கர்த்தரை தேடுறவங்களுக்கு, வசனத்தை இருதயத்துக்கு கொண்டு போறவங்களுக்கு, கர்த்தரையே சார்ந்து கொள்றவங்களுக்கு ஆண்டவர் உண்மையை விளக்க மாட்டார். அந்த பிள்ளை என்னெல்லாம் சொல்றா பாருங்களேன். என் வீட்டில் தங்கலாம், என் வீட்டில் நிறைய வைக்கோல் இருக்குது, எல்லாமே இருக்குது, அதெல்லாம் காட்டிலும் ஆபிரகாம் எங்க சொந்தக்காரர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் தந்தார்னா அள்ளி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேர் சொல்றீங்க? என் ஆண்டவர் தந்தா அள்ளி தருவாரு. அப்போ ஒரு விஷயம் நீங்க தேவ சித்தமா இல்லையான்னு தெரிஞ்சு ஜெபிக்கணும். அப்ப ஆபிரகாம் தேவ சித்தத்தை கண்டுபிடித்தாரு, அதுக்கப்புறம் ஜெபித்தார். அப்போ நீங்கள் சில நேரம் ஜெபிக்க உட்காரும் பொழுது ஆண்டவர் சில நேரம் சபைக்காக ஜெபிக்க வைப்பார், சில நேரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வைப்பார். அதை நீங்கள் ஆவியில் உணர்ந்து ஜெபித்தீங்கன்னா அதுக்கப்புறம் தூதர்களுடைய செயல்பாடை பார்க்க முடியும். நீங்கள் ஆவியில் உணராமல் எல்லா விஷயத்துக்காக ஜெபிக்கலாம்னு சொல்லி ரவுண்டு கட்டி ஜெபிச்சிங்கன்னா முடிஞ்சு எழும்பும் பொழுது சந்தேகத்தோடு எழும்புவீங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஜெபத்தை முடிச்சு எழும்பும் பொழுது சந்தேகத்தோடு எழும்புவாங்க? ஏன்னா அவங்க ஜெபிக்கிறேன்னு சொல்லி தேவ ஆவியானவரோடு கோஆப்ரேட் பண்ணாமல், தேவ ஆவியானுடைய சத்தத்தை கேட்காம சொந்தமாக எல்லாத்தையும் ஜெபிச்சு கடைசியில் பயந்து, இதை கர்த்தர் செய்வாரா, இது நடக்குமா? இன்னைக்கு ஒவ்வொரு நபர்களும் புரிஞ்சு கொள்ளணும், நீங்கள் ஜெபிச்சுட்டு எழும்பும் பொழுது சந்தேகத்தோடு பயத்தோடு எழும்புறீங்கன்னா நீங்கள் தேவ சித்தம்படி ஜெபிக்கலை. அதனால தான் உங்கள் இருதயம் பயந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆள் தேவ சித்தத்தின்படி ஜெபிச்சா அவ்வளோ சமாதானம் இருக்கும். அதுக்கு அடையாளம் தான் அன்னாள் ஜெபிச்சாங்க, பாரத்தை இறக்குனாங்க, கர்த்தருடைய சித்தத்தின்படி அன்னைக்கு ஆலயத்துக்கு போயிருக்காங்க. அன்னைக்கு அவங்க வேதனை தாங்காமல் தற்கொலை பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க எங்கே போனாங்க? ஆலயத்துக்கு போனாங்க. அங்கே போனால் பரியாசம் செய்கிற ஒரு ஊழியக்காரன் ஏலி, அவன்கிட்ட போய் அவங்க பேசலை, நேரடியாக ஆண்டவர்கிட்டே பேசினாங்க. ஆண்டவர் பாரத்தை இறக்கி வைக்க உதவி செய்தார், அற்புதம் நடந்துச்சு. சரி, நம்ம எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்துக்கு போயிருக்கும். எங்கள் கூட இதன் மத்தியில் இடையில ஆவியானவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் கன்ஃபஸ் பண்ணீங்க. இப்போ தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிப்பது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. இப்போ நீங்கள் அப்படியே கண்களை மூடி ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. எலியேசர் எப்படி ஜெபிச்சாரோ அதே போல் நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பாருங்க. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எலியேசரை பாருங்க, எவ்வளோ அழகாக ஆண்டவர்கிட்ட அடையாளம் கேட்கிறார். நான் குடிக்க உன்னிடத்தில் தண்ணி கேட்பேன், அந்த பெண்மணி இடத்துல நான் கேட்பேன், அந்த பெண்மணி எனக்கு கொடுக்கணும். அந்த பெண்மணி எனக்கு மட்டும் இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் இந்த பெண்மணியை என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு தாரீங்கன்னா ஒரு அடையாளம் இல்லை, இன்னொரு அடையாளமும் நீங்கள் செய்யணும். என்னுடைய ஒட்டகத்துக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றணும். தேவச்சனங்களே, கர்த்தர் ஒரு விஷயத்தை ஜெபிக்க வச்சுட்டாருன்னா அதில் நம்ம எத்தனை அடையாளம் கேட்டாலும் தந்துக்கிட்டே இருப்பார். ஆனால் கர்த்தர் ஜெபிக்க வைக்கலன்னா ஒரு அடையாளம் கூட இருக்காது. அதனால் நீங்கள் ஜெபிக்கிற விஷயம் கர்த்தரால் ஏவப்படுதான்னு பாருங்கள். எப்போவுமே கர்த்தரால் ஏவப்பட்ட ஜெப குறிப்பை மட்டும் ஜெபிங்க, தப்பே கிடையாது. உங்கள் நேரம் வீணாகாது, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. இன்னைக்கு நீங்கள் சோர்ந்து போகிறதுக்கு பெரிய காரணமே தேவ சித்தம் இல்லாத எல்லா விஷயத்தையும் ஜெபிக்கிறது. யோசித்து பாருங்கள், ஒரு தட்டில் ஒரு சாப்பாடை ஊற்றிட்டு கறி குழம்பை ஊற்றி, மீன் குழம்பை ஊற்றி, சாம்பாரை ஊற்றி, ரசத்தை ஊற்றி, புளி குழம்பை ஊற்றி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு அது பேர் என்ன சாப்பாடு? அது பேர் குப்பை.
சாம்பாரினுடைய அருமை தெரியணும்னா சாம்பாரை மட்டும் ஊற்றணும். ரசத்தினுடைய அருமை தெரியணும்னா ரசத்தை மட்டும் ஊற்றணும். மீன் குழம்புனுடைய அருமை தெரியணும், அதை மட்டும்தான் ஊற்றணும். சிக்கன் குழம்பு அருமை தெரியணும், கோழி குழம்புனுடைய அருமை தெரியணும், அதை மட்டும் ஊற்றணும். மீன் குழம்பையும் கோழி குழம்பையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இன்றைக்கி ஆவிக்குரிய விஷயத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறோம் தேவச்சினங்கள். எது சித்தம் இல்லையோ அதெல்லாம் பிடிச்சி ஜெபிப்போம். ஜெபிச்ச பிறகு ஒரே சந்தோஷமே இல்லாமல் சந்தேகத்தோடு எழுப்புவோம். இன்னைக்கு கர்த்தர் அதை மாற்றுவாராக. இந்த அருமையான பதிவு உங்கள் இருதயத்தில் உள்ள எல்லா கலைகளையும் மாற்றி, எல்லா தவறான காரியங்களையும் மாற்றி, தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிப்பது எப்படின்னு கண்டிப்பாக ஆவியானவர் பேசியிருப்பார். எல்லாரும் அப்படி ஜெபிப்போமா? தேவ சித்தத்தின்படி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, தேவனுடைய எண்ணத்தின்படி நான் ஜெபிப்பேன் ஆண்டவரே, தேவனுடைய இருதயத்தை உணர்ந்து நாங்கள் ஜெபிப்போம் ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். அருமையான உபதேசத்துக்கு நன்றி அப்பா. நீங்க சொல்லி தந்ததுக்காக நன்றி அப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். நீங்க பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லா ஜெப நேர குடும்பத்தாருக்கும் ஒரு விஷயம் கூட அன்பின் வாழ்த்துகள். திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பரிசுத்த ஆவியின் ஆலோசனையின்படி நிறையா ரகசியங்களையும் திட்டங்களையும் வசனங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கிறீங்க. ஜெப நேர குடும்பத்தார் நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நிறைய பேருக்கு இந்த சேனலை பற்றி தெரியாது. வாரத்தில் 1-2 நாள் சபைக்கு போயிட்டு ஆவிக்குரிய வளர்ச்சி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட எல்லா நபர்களுக்கும் நம்ம சேனலை என்ன செய்யுங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள். இது என்னுடைய சேனல் கிடையாது, இது நம்ம சேனல். இது நமக்கு கர்த்தர் கொடுத்த பிரதிபலன். கர்த்தர் அநேகருடைய கண்ணீரை கண்டு ஆண்டவர் மோசே எழுப்பினார் இல்லையா? பலருடைய கண்ணீரை கண்டு தான் ஒரு மோசையை அனுப்புனார். இதே போல் பலர் எனக்கு ஆலோசனை இல்லையே, ஞானம் இல்லையே, யாரும் எனக்கு சொல்லி தர மாட்டேங்காங்களே அப்படின்னு கவலைப்படுவாங்க. என்னுடைய தாயார்லாம் அடிக்கடி சொல்லுவாங்க, சின்ன வயசுலேயே எனக்கு சொல்லி தந்திருந்தா என் அப்பாவை இழந்திருக்க மாட்டேனே, என் அம்மாவை இழந்திருக்க மாட்டேனே. அவங்களாம் பயங்கரமான போராட்டத்தில் அவங்க ஆண்டவர் அறியாததுனால அவங்க அப்பா அம்மா நல்ல ஞானம் உள்ளவங்க, பணம் உள்ளவங்க, அவங்க சீக்கிரமாகவே மரித்து போனாங்க. அப்போ அவங்க அடிக்கடி யோசிப்பாங்க, எனக்கு இந்த பில்லி சூனியத்தை பற்றி தெரியாமல் போயிட்டு, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இயேசுவை பற்றி தெரியலையே, எனக்கு இவ்வளோ லேட்டாக தெரிஞ்சுட்டு இனிமேல் நான் எல்லாருக்கும் லேட்டாக்கவே விட மாட்டேன், எல்லாருக்கும் பார்த்தாலும் இயேசுவை பற்றி சொல்லுவேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இயேசுவை சொல்லுவாங்க. காரணம், என்னுடைய தாய் தகப்பன் மரித்தது போல் யாருக்கும் மறிக்கக்கூடாதுன்னு என்னுடைய அம்மாவுக்கு ஒரு எண்ணம். அதனால தான் இன்றைக்கி அவங்க மகனாகிய எண்ணெய் கர்த்தர் இன்றைக்கி அநேக ஆயிரங்களுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது. அதனால் தேவ ஜனங்களே, வாரத்தில் ஒரு நாள் சண்டே சர்வீஸ் போகிற ஒரு தேவ பிள்ளையாக இல்லாமல் தொடர்ந்து வசனத்தை கேளுங்க. வெள்ளிக்கிழமையில் திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் தினமும் கேட்கும்பொழுது உங்கள் இருதயம் நிரப்பப்படும். அதுக்குள்ளே எல்லா வாய்ப்புகளையும் ஆண்டோடைய கிருபையினால் நம்ம செய்திருக்கிறோம். தினமும் அதிகாலை ஜெபமும், அந்த அதிகாலை ஜெபம் முடித்த உடனே 1/2 மணிக்கூறாவது ஜெபிச்சிருங்க. அந்த அதிகாலை ஜெபம் 5 மணிக்கு கேட்க முடியாட்டியும் காலையில் எழும்பினோட கேளுங்க. அது நீங்கள் 8 மணிக்கு எழும்பினாலும் 10 மணிக்கு எழும்பினாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கேளுங்க. கேட்டுட்டு ஒரு 1/2 hour ஜெபிங்க, பைபிளை வாசிங்க. ஒரு 1 hour ஜெபத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இரவு நேரம் என்ன செய்யுங்க, அதிகமாக ஜெபிக்க பாருங்கள், வசனங்களை கேளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நமக்கு சேனல் இருக்கிறது, வாட்ஸ்அப் சேனல். அந்த வாட்ஸ்அப் சேனலில் ப்ரேயர் டைம் உன்னுடைய வாட்ஸ்அப் சேனலில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் எல்லா லிங்க்கும் உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் திங்கட்கிழமை சந்திப்போம். காட் பிளஸ் யூ. ஆமென்.